ஹாய் அட்டாக்கு ஃபேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யுவர் லைங் இன் ஏப்ரலோட எபிசோட் 3. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போன எபிசோடோட எண்டிங்கில் கோரி ஆரிமாவை பார்த்து இனிமேட்டு நீ என்னோட ஃப்ரெண்ட் ஓகேவா அப்படின்னு சொல்கிறதோட முடிஞ்சுது. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டை பார்த்து ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் ஹாரிமா ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. கோரி ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சாப்பிடும் போது அவங்க கொடுக்குற அந்த க்யூட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்து ஆரிமா சொல்கிறாரு, இவ ஒரு அமேசிங்கான மியூசிஷியன், ஆனால் இப்படிலாம் பண்ணும் போது ஒரு ஆர்டினரி பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே 2 குழந்தைங்க அழகாக பியானோ வாசிக்கிறாங்க. அதை பார்த்த கோரி, இது ஹாப்பி பியானோஸ், எவ்வளோ ஹாப்பியான மியூசிக் தருதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆரிமா சொல்கிறாரு, இல்லை பியானோலே சேட்னஸ் தான், எனக்கு அது சேட்னஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு கோரி முறைச்சிட்டு அந்த குழந்தைங்க என்ன வாசிக்கிறாங்கன்னு அங்கே போய் கேட்குறாங்க. கோரி அந்த குழந்தைங்க கிட்ட கேட்குறாங்க, இது மொசாட் தானே அப்படின்னு. அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, ஆமாம், ஆனால் என்னால் இன்னும் கூட இதை ஒழுங்காக வாசிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோரி சொல்கிறா, ஆமாம் இது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே கோரி சொல்கிறா, அங்கே உட்காந்துருக்காருல அவர் கூட ஒரு பெஸ்ட்டான பியானிஸ்ட் தான், அவர்கிட்ட வேணால் நம்ம கேட்கலாமா நம்மளுக்கு சொல்லித்தர சொல்லி அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த குழந்தைய ஓடி வந்து எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குது. ஆரிமா சொல்கிறான், இல்லை நான் வாசிக்கிறத விட்டுட்டேன் அதனால் முடியாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு கோரி காலிலே ஒரு உதை கொடுத்துட்டு பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு கோபமா கேட்குறான். ஹாரிமா அந்த குழந்தைங்களோட ஃபேஸை பார்த்துட்டு சரி வாசிக்கிறேன்னு ஒத்துக்கிறான். உடனே அந்த குழந்தைங்களும் எக்ஸைட் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைய ஆரிமாவும் வாசிக்கிறாங்க. கோரி பாட ஆரம்பிக்கிறா. ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க எல்லாரும் அவங்க பண்றதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஆரிமாவும் அந்த குழந்தைய ஒரே மாதிரி தான் வாசிக்கிறாங்க. அந்த குழந்தை அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஸ்டன் ஆகி ஆரிமாவை பார்த்துட்டு இருக்காங்க. போக போக ஆரிமா டியூனை மாற்றி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரிமா ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு வாசிக்கிறத நிறுத்திடுறான். அந்த குழந்தை கேட்குது, ஏன் வாசிக்கிறத நிறுத்திட்டீங்க, வாசிங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு ஆரிமா சொல்கிறா, இல்லை என்னால் முடியல, அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னால் வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறான். கோரி, இவன் ஏன் நிறுத்திட்டான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு ஸ்டன் ஆகி ஆரிமாவே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே கோரி ஆரிமா எங்கன்னு தேட ஆரம்பிச்சிடுறா. ஆரிமா ஒரு பூனைக்குட்டி கூட உட்காந்துருக்கத பார்த்து ஐ பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அங்கே போறா. போய் ஆரிமா கிட்ட கேட்குறான், உனக்கு பூனைக்குட்டினா பிடிக்குமா அப்படின்ட்டு. அதுக்கு ஆரிமா சொல்றா, எனக்கு பிளாக் கலர் பூனைக்குட்டினா பிடிக்கும். உடனே கோரி கேட்குறா, ஏன் நீ வாசிக்கிறத நிறுத்திட்ட, நீ மொரியாக்கியோட வின்னர், அதுவும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியிலே யங்கஸ்டான பியானிஸ்ட், அப்புறம் ஏன் வாசிக்கிறத நிறுத்திட்ட அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஆரிமா சொல்றான், ஏன்னா நான் வாசிக்கிறத என்னால் கேட்க முடியாது. கோரி கேட்குறா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வாசிச்சேன். அதுக்கு ஆரிமா சொல்றான், ஒரு தடவை நான் அதில் இன்வால்வ் ஆகி வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால் கேட்க முடியாது. நான் செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்கேன், செகண்ட் ரவுண்டுக்கு நீ தான் என் கூட வாசிக்க போறேன்னு சொல்றா. அதுக்கு ஆரிமா சொல்றா, நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா இல்லையா, என்னால் வாசிக்க முடியாது. அதுக்கு கோரி சொல்றா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் என் மைண்டை செட் பண்ணிட்டேன், நீ தான் என் கூட வாசிக்கிற அப்படின்னு சொல்றா. இவ இப்படி சொல்லும் போது உடனே ஆரிமா நினைச்சு பாக்குறான், அவளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது அவ கண்ணில் ஒரு ஸ்பார்க்கிளை பார்க்க முடியுது, அப்ப அவ அழகா இருக்கா அப்படின்னு நினைச்சு பாக்குறான். கோரி உடனே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. நெக்ஸ்ட் டே சுபாக்கி ஸ்கூலுக்கு போகும்போது பார்க்குறா ஹாரிமாவை கோரி துரத்திட்டு வரத. கோரி கிட்டேருந்து ஆரிமா தப்பிச்சு ஓடிட்டே இருக்கா. அதனால கோரி அவங்க ஷூவை கட்டி ஆரிமா தலையிலே அடிக்கிறாங்க. அப்போ கூட ஆரிமா நிற்காம ஓடிட்டே இருக்கான். ஆரிமா ஓடி போய் ஸ்டார் கேஸ்ல மறைஞ்சிக்கிறான். ஆரிமாவை தேடி பார்க்குறாங்க கோரி. ஆரிமா இல்லைன்னு கிளாஸுக்கு போயிடுறாங்க. கிளாஸ்ல கோரி சுபாகி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் ஆரிமாவை என்னோட கோ பியானிஸ்டா கூப்பிட்டேன், அதுக்கு தான் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில ஓடிட்டு இருந்தான், அவன் ரொம்ப நல்லாவே வாசிக்கிறான் அப்படின்னு கோரி சொல்றாங்க. அதுக்கு சுபாக்கி சொல்றாங்க, உனக்கும் அது தெரிஞ்சிடுச்சா, நீ எனக்காக கேட்டு பாரு, அவன் கிட்ட எனக்காக வாசிக்க சொல்லி கேட்டு பார்க்கலான்னு சுபாக்கி சொல்றாங்க. ஆரிமா நடந்து போகும்போது ஒரு கிளாசிக்கல் மியூசிக் கேட்குது. அங்க இருக்கவங்களும் அதே மியூசிக்கே கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவன் மியூசிக் ரூமுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். அவன் மியூசிக் ரூமை திறந்து பார்த்தா அங்க யாரோ ஃபுல்லா லிரிக்ஸ் ஒட்டி வச்சிருக்காங்க. அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறான். இது மட்டும் இல்ல, அவன் எங்கெங்க போறானா அங்க எல்லாத்துலயும் லிரிக்ஸ் ஒட்டி வச்சிருக்காங்க. அவன் புக்ல, அவன் ஷெல்ஃப்ல எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சிருக்காங்க. அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கேயும் ஒட்டி வச்சிருக்காங்க. அவனுக்கு மெசேஜ்ல கூட லிரிக்ஸ் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவன் இதெல்லாம் பார்த்து கடுப்பாகி அவனோட மியூசிக் ரூம்லயே வந்து படுத்துறான். அப்ப கூட அவனுக்கு அதே லிரிக்ஸை வாசிக்கிற சத்தம் கேக்குது. அவன் அது கூடயே அவன் கையை மட்டும் அசைச்சு வாசிச்சு வாசிச்சு பார்த்துட்டு சொல்றான், இல்ல இது என்னால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்றான். கோரியும் சுபாக்கியும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ கோரி கேக்குறான், நம்ம அவனை ஃபோர்ஸ் பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சுபாக்கி சொல்றாங்க, தப்பு
தப்பே இல்லை, அவனை இப்படி ஃபோர்ஸ் பண்ணாதான் அவன் ப்ளே பண்ண ஒத்துக்குவான். கோரி கேட்குறாங்க, நம்ம இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியும் அவன் எனக்காக ப்ளே பண்ணுவானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுபாக்கி சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு உனக்கு நோ சொல்ல வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோரி சுபாக்கியை பார்த்து சொல்கிறாங்க, நீ கிட்டத்தட்ட ஹாரிமா மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுபாக்கி சொல்கிறாங்க, இல்லை அப்படி இல்லை, அவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோப்லெஸ் சைல்டு. உண்மையை சொல்லணும்னா அவன் பியானோ வாசிக்கிறானோ இல்லையோ, ஆனால் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் பியானோக்குள்ளரே ட்ராப் ஆகி போயிருக்கான். அவனை கொஞ்சமாச்சும் மாற்ற முடியும் தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சுபாக்கி சொல்கிறாங்க. சுபாக்கி ஸ்டாப்பிங் வந்தோடனே இறங்கிடுறாங்க. அடுத்து கோரியும் பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் செகண்ட் ரவுண்ட் காம்படிஷன் நடந்துட்டுருக்கு. ஆனால் கோரி ஆரிமாவை தேடி ஸ்கூலோட டெரஸ்க்கு வரா. ஆரிமாவும் டெரஸில் தான் இருக்கான். கோரியை பார்த்தவொடனே ஆரிமா இன்னைக்கு காம்படிஷன் இருக்கே, நீ போலியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கோரி ஓடி வந்து ஒரு அடி கொடுத்துட்டு, நீ இல்லாமல் எப்படிரா போக முடியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆரிமா, நான் தான் சொன்னேன்ல நான் வரலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். நீ ஏன் இப்படி பண்ணுற, எனக்காக இது கூட வாசிக்க மாட்டியா அப்படின்னு கோரி கேட்குறா. இல்லை, என்னால் வாசிக்க முடியாது, ஏன்னா அதை வாசிக்கும் போது நான் கடலுக்குள்ளார முழுகிற மாதிரி இருக்கும், யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, ரொம்ப டார்க்காக இருக்கும், என்னால் நான் வாசிக்கிறத கேட்கவே முடியாது, அதனால நான் வாசிக்க மாட்டேன். இதை கேட்ட கோரி, எதுக்கும் பயப்படாத, நம்ம எப்பவுமே ஒன்றா வாசிக்கலாம், என் கூட வாசி அப்படின்னு சொல்கிறா. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே கோரியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆரிமாவை எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. கோரி சொல்கிறேன், நான் வாசிக்கிறது ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான், அவங்க நான் வாசிக்கிறத கேட்குற வரைக்கும் நான் வாசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ என்ன மாதிரி ஒரு மியூசிஷியன் தானே, அதனால் மக்களுக்காக மட்டும் வாசி, வேறு எதையும் பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே கோரி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ளீஸ் எனக்காகவாது வந்து வாசி அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க இப்படி அழுவுறத பார்த்த உடனே தான் ஆரிமாவுக்கு வட்டாரி சொன்னது ஞாபகம் வருது. ஒரு பொண்ணு நினச்சா நம்மளால் என்ன முடியும் என்ன முடியாது அப்படின்னு உணர்த்த முடியும்னு வட்டாரி சொன்னது அப்போ தான் ஞாபகம் வருது. வட்டாரி சொன்னதை நினச்சி பார்த்துட்டு ஆரிமா, நான் ப்ளே பண்ணுறேன், ஆனால் எப்பவுமே ப்ளே பண்ணுவேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட கோரி சிரிச்சுக்கிட்டே ஓகே சொல்கிறாங்க. தேடிக்கிட்டு இருந்த 2 பேரும் ஒரு வழியாக இவங்களை கண்டுபிடிச்சி, இவ்வளோ நேரம் எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டு அடிக்கிறாங்க. ஒன்றும் காம்படிஷனுக்கு 20 மினிட்ஸ் தான் இருக்குது, எப்படி போகிறோன்னு தெரியலன்னு சுபாக்கி சொல்ல, அதுக்கு வட்டாரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்ன ஐடியான்னு பார்த்தா எல்லாரும் சைக்கிளில் செம ஸ்பீடில் ஆடிட்டோரியமுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ லிரிக்ஸை கையில் வச்சுட்டு உடனே என்னால் எப்படி வாசிக்க முடியும்னு கேட்கறதோட எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.